ஹலோ எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் ஒரு 3 டேஸ் தான் இருக்குது. இந்த 3 டேஸ்ல நாங்க என்ன பண்ண எங்களோட மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதை இந்த வீடியோல சொல்ல போறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் உங்ககிட்ட நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா எனக்கு உங்களோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இப்ப நல்லா பாரு லாஸ்ட் 3 டேஸ் இருக்கு. மேபி இந்த வீடியோ நீங்க லேட்டா பாக்குறீங்கன்னு சொன்னா இன்னொரு டேஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ 4ஆம் தேதி ஃபுல்லா இருக்கு, 5ஆம் தேதி ஃபுல்லா இருக்கு, அப்புறம் 6ஆம் தேதி உங்கள்ட்ட ஃபுல்லா இருக்கு. இந்த டைம்ல நான் என்ன சார் பண்றது? நாங்க வந்து இன்னும் நிறைய படிக்கவே இல்ல. நாங்கலாம் என்ன சார் பண்ணலாம்? அப்படிங்கிறப்போ நல்லா பாரு, மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே வழி. ஓகேவா? நீங்க இனிமேலும் உட்காந்து நிறைய மார்க் டெஸ்ட்லாம் சால்வ் பண்றீங்கன்னா ஓகே. பட் ரிவிஷன் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். சரிங்களா? இந்த டைம்ல நீங்க உங்க சிலபஸ ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணணும். உங்களோட ஷார்ட் நோட்ஸ ப்ராப்பரா வந்து அத வந்து ஃபாலோ பண்ணணும். ஷார்ட் நோட்ஸ்க்காகவே நான் டெலிகிராம்ல வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து பயாலஜி ஃபுல் ஷார்ட் நோட் அவைலபிளா இருக்கும். பிசிக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஃபார்முலா ஷீட் ப்ரொவைட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரிலயும் இந்த மாதிரி ஃபார்முலா வந்து வீடியோ இல்லாம ஒரு பிடிஎஃப் மாதிரியே உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ பயோல பாத்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது. பிசிக்ஸ் வந்து ஃபார்முலா ஃபுல் ஃபார்முலா ஆல்மோஸ்ட் ப்ரொவைட் பண்ணியாச்சு. தயவு செஞ்சு இந்த ஃபார்முலா திரும்பி திரும்பி ஒரு தடவை படிச்சாலே போதுமானது. நீங்க வந்து இவ்ளோ மார்க் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, கரெக்டா இல்லையா? அந்த மார்க் டெஸ்ட்ல நீங்க பண்ண எல்லா மிஸ்டேக்ஸ் நீங்க நோட்ல எழுதி வச்சிருவீங்க. மிஸ்டேக் நோட் சொல்லிட்டு அதை எழுதி வச்சிருக்கீங்க. அதுல என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா பயாலஜி வந்து ஒரு தடவை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த புக் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு ஓகே ஷார்ட் நோட்ஸ்க்காக ஒரு நோட் புக் இருக்குது. அதை நான் ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணி அந்த புக்ஸை வந்து ஃபுல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி விட்டுற பிடிஎஃப் ஃபார்மேட்ல நோட்ஸ் அது சும்மா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிருங்க. அதுல ஆல் இந்த நேமிங் ஃபார்முலா ட்ரெண்ட்ஸ் ஷீட் எல்லாம் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல்லே ப்ரொவைட் பண்ணி ஸோ டெலிகிராம்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியல் கிடைச்சிடும். ஓகேவா? டெலிகிராமோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். தயவு செய்து போய்க்கோங்க. இதுக்கு மேல நிறைய மார்க் டெஸ்ட் நான் எழுதுவேன் அப்படின்ட்டு இருக்க வேண்டாம். தயவு செய்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. சரியா? ரிவிஷன் இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். சரியா? சோ இதான் நான் உங்கள்ட்ட சொல்ல நினைச்சது. சோ ரிவைஸ் அதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க அதை கரெக்ட் பண்ணாலே போதுமானது. கடைசியில வேணா நம்ம ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் ஃபைனலா எழுதிக்கலாம். பிசிக்ஸ்ல நான் ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ வேணா நீங்க பார்த்துட்டு சும்மா கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணி பழகினீங்கன்னா பழகிடுவோங்க. பட் எஸ் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மார்க் டெஸ்ட் எழுதுறது வந்து நாட் ரெக்கமெண்டட். ஓகேவா? தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஓகே நான் 1 2 தான் எழுதியிருக்கேன்னா நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? பட் நான் ஆல்ரெடி ஒரு 15 மார்க் டெஸ்ட் கிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னா தயவு செய்து இதுக்கு மேல மார்க் டெஸ்ட் கொடுக்க வேண்டாம். சோ நான் உங்களோட ஹெல்ப் கேட்டிருந்தேன், கரெக்டா இல்லையா? சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. சோ இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடயே நான் நின்று எல்லா ஒர்க்கும் பண்ணியிருப்பேன். நான் ஹெல்ப் கேட்க போறது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹெல்ப்போ பினான்சியல் ஹெல்ப் கிடையாது. பட் உங்களோட ரெவ்யூ ஓகேவா? சோ உங்களோட ரெவ்யூ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நம்ம கோர்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப படிக்கிறதுக்கு அப்புறமே உங்களோட ரெவ்யூ எப்படி இருந்துச்சு? இந்த ரெவ்யூ வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் போஸ்ட் பண்ண நான் சொல்லிடுறேன். இது வந்து எனக்கு உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம எய்மர்ஸ் அப்படின்ட்டு ஆப்பை சர்ச் பண்ணணும். நம்ம ஆப்பை தவிர இன்னொருத்தவங்களோட ஆப் தான் முன்னாடி வருது. ஓகேவா? பிளே ஸ்டோர்ல. அதனால பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஆப்பை தப்பா டவுன்லோட் பண்ணிட்டு அங்க போயிடறாங்க. சோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தயவு செய்து நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இது ஒரு உதவியா பண்ணுங்க. நம்ம பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா எய்மர்ஸ் ஆப் இருக்கும். அந்த எய்மர்ஸ் ஆப்பை நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா இல்லையா? அது இல்லாம நான் எவ்வளவோ கண்டென்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அது இல்லாம டெஸ்ட் சீரிஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் அந்த ஆப்ல. தயவு செய்து அந்த ஆப்புக்கு ரேட்டிங் கொடுங்க. ஓகேவா? ரேட்டிங் அண்ட் ரெவ்யூ உங்களோட ஜென்யூனான ரெவ்யூ நீங்க கொடுங்க. ரேட்டிங் கொடுக்குறப்ப கொஞ்சம் 5 ஸ்டார் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? அப்படி சொல்லக்கூடாது. பட் எஸ் ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எது இருந்தாலும் நம்மள்ட்ட சொல்லிக்கலாம். நான் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணிடுவேன். அதுல வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல நம்ம டியூஷன் சென்டரோட அட்ரஸோட சேர்த்து 2 லொகேஷன் இருக்கும். சரிங்களா? அந்த 2 லொகேஷனுக்குமே பாத்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ கொடுத்துட்டு ரேட்டிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எய்மர்ஸ் ஆப் உள்ளேயே நீங்க வந்து ஒரு பிளேஸ்ல வந்து உங்களோட ஃபீட்பேக் விடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த 4 பிளேஸ்ல மட்டும் நீங்க உங்களோட ரிவ்யூ கொடுக்கணும். ரிவ்யூ என்னால டைப் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க கொடுத்திருக்க ரிவ்யூ நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சோ தயவு செய்து நான் சொல்றது வந்து திரும்பி நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்பா பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்காக நானும் நிறைய பண்ணிருப்பேன். சோ இந்த டைம் நான் ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல எய்மர்ஸ் ஆப்போட ரிவ்யூ கொடுங்க. 2வது என்னன்னா நம்மளோட லொகேஷன் இருக்கு பாத்தீங்க ஜி மேப்ல நம்ம டியூஷனோட லொகேஷன் இருக்கும். 2 லொகேஷன் இருக்கும். ஓகேவா? 2 டிஃபரெண்ட் நேம்ல இருக்கும். சோ அந்த 2தோட லிங்கையும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். எய்மர்ஸ் ஆப்போட லிங்கையும் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்புக்குள்ள நீங்க ரிவ்யூ கொடுக்கலாம். அந்த ஆப்புக்குள்ள கொடுக்குற ரிவ்யூ நான் அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும்.
தயவு செய்து எங்க பேர் வெளியில வரும், இதனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்லாம் யாருமே யோசிக்காம ப்ளீஸ் ஓகேவா, இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் நீங்களே சொல்லியிருக்கீங்க என்கிட்ட, சார் நீங்க இவ்வளவு நல்லா பண்றீங்கனால ஏன் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா நீங்க பண்ற இந்த உதவிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேபி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், என்னோட growth இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதுக்காக நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இந்த 4 இடத்துல நீங்க சேம் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. தயவு செய்து இந்த 4 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்க கமெண்ட்டும் 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.